சாதுவின் உபாதார லீலவன் என்ன பண்ணுறாங்க, அபூ சுஃபியான்கிட்ட வந்து கோபமாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று தப்பிக்க முடியாத நாளாகும், காபாவின் உள்ளே கூட இன்று யுத்தம் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, காபாவுக்குள்ளே கூட வச்சு நாங்கள் உங்களை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாதுவின் உபாதா சொல்கிறாங்க. அப்போ சொல்லிவிட்டு, ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அபூ சுஃபியான், இல்லை அப்பாஸே, இது அழிவு நாளில் மிக நல்ல நாளாகும். பல ஊர்களில் அழிவு ஏற்படும், அந்த நாட்கள்லேயே இது ரொம்ப நல்ல நாள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார், அபூ சுஃபியான் சொல்கிறார். ரசூல்லா கூட கொஞ்சம் தான் பார்க்குறாங்க. அந்த சிச்சுவேஷனில் ரசூல்லா எப்படி அட போடுறாங்க, ரசூல்லா மன்னிச்சிருவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட போய் ஓடி போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, உண்மைக்கு புறம்பானதை உபாதா கொண்டு சொல்லி விட்டார். மாறாக இன்று காபா கண்ணியப்படுத்தப்படும் நாள், காபாவுக்கு திரை போர்த்தப்படும் நாள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. இன்னைக்கு காபத்துல்லா கண்ணியப்படுத்தப்படுற நாள். உண்மைக்கு மாற்றமாக ஒரு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சாதுவின் உபாதா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வர்றாங்க. அதிலே வந்து இந்த மக்கள் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குங்கிறது சான்று பார்த்தீங்கன்னா 3647 முஸ்லீமில் அபூ சுஃபியான் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க ரசூல்லாட்ட. அல்லாஹ்வின் தூதரே, குறைஷிகள் அடியோடு அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அதாவது அடியோடு அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ஆளுக கொத்து கொத்தாக கொண்டுட்டுருக்காங்க. அந்த மீனிங் இது. அதாவது பெரிய அளவில் ஒரு இழப்பு ஏற்பட்டால் தான் இந்த வார்த்தையை சொல்லுவோம். எல்லாரும் முடிஞ்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சொல்லிடுறாங்க. இன்றைக்கு பிறகு குறைஷியர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கெஞ்சுறாங்க. யார், அபூ சுஃபியான். கெஞ்சின உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, யார் அபூ சுஃபியானுடைய வீட்டில் தஞ்சம் புகுறாங்களோ, இவங்க வீட்டில் யார் போயிடறாங்களோ அவங்களுக்கு வந்து அபயம் உண்டு அப்படின்னு சொல்லி ரசூல்லா அனுப்பி விட்டுறாங்க. இதுலேயும் ரசூல்லாவுடைய ஒரு டெக்னிக் பாருங்கள், அடி உழுவுன்னு இவங்களுக்கு நல்லாங்கிறது ரசூல்லாவுடைய மைண்ட் செட்டு. ஏன்னா ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் பிடிக்க முடியும், எவ்வளோ பேர் பிடிக்க முடியும், ரொம்ப கம்மியான பேர் தான் பிடிக்க முடியும். அப்போ மீதி ஆள்லாம் வெளியே இருப்பான், அவனுக்கு அடி உழுவணுன்னு தான் ரசூல்லாவுடைய மைண்ட் செட்டு. அப்போது அன்சாரிகள் இந்த மனிதருக்கு, அப்போ வந்து அன்சாரிகள் என்ன சொல்லிடுறாங்க, இந்த அறிவிப்பு வந்த உடனே அவங்க வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க. என்ன விட்டுறாங்கன்னா, இந்த மனிதருக்கு தமது ஊர் மீது பற்றும் குலத்தார் மீது பற்றும் பரிவும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. ஏன்னா ரசூல்லா இறக்கம் காட்டின உடனே இந்த மனிதருங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இவங்களுக்கு ஒரு உடனே ரசூல்லா வஹி வந்துடுது. அப்போது வஹி வந்தது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹி வரும்போது மேறெடுத்து பார்க்க மாட்டோம், அவங்களுடைய கண்ணை நாங்கள் பார்க்க மாட்டோம். பார்த்ததுக்கப்புறம் ரசூல்லா கூப்பிட்றாங்க, அன்சாரி சமுதாயம். இது புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தான். இது 3647 புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்குது. அப்போது வந்து நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அன்சாரி சமுதாயமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இந்த மனிதருக்கு தமது ஊர் மீது பற்று ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்களா, ஊர் பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிறாங்க. ஆமாம் அவ்வாறே கூறினோம், ஆனால் அதுக்காக நாங்கள் சொல்லலை, அல்லாவுடைய சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, அப்படி இல்லை, நான் அல்லாவுடைய தூதராவேன். என்ன சாதாரண ஒரு ஊர் பாசம் இருக்கிற ஒரு ஆளுன்னு நினச்சிட்டிங்களா? நான் அல்லாவுடைய தூதர், நான் அல்லாவை நோக்கி உங்களிடம் ஹிஜ்ரத் செஞ்சுருக்கேன். நான் ஒன்றும் ஊரில் பொழைக்க முடியலன்னு வரல, நான் அல்லாவுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கேன். என் வாழ்வும் உங்களோடு தான், என் மரணமும் உங்களோடு தான், என் வாழ்வும் சாவும் உங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்சாரிகள் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் கொண்ட பேராசையின் காரணமாக இப்படி கூறினோம். நாங்கள் சொன்னது எதுக்குன்னா, ஊர் பாசம் இதெல்லாம் வந்து எதாவது ஜெயிச்சிருச்சு, இல்லை மக்கா வெற்றி ஆயிடுச்சு, இங்கே தங்கிடுவீங்கன்னு நாங்கள் பயந்தோம் அப்படின்னு சொல்லி, இந்த பயத்தினால தான். அதாவது முனாஃபிக்கள் மாதிரியான விமர்சனம் கிடையாது, முஹப்பத்துனால வந்த விமர்சனம். ரசூல்லா சொன்னவனே சொல்கிறாங்க, அல்லாவும் அவன் தூதரும் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. நானும் அல்லாவும் நானும் இந்த காரணத்தை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. அப்போ அல்லாவே ஒத்துக்கிட்டாலும் உள்ளத்தில் இதுதான் இருந்திருக்குன்னு அர்த்தம். ரசூல்லாவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல கவலை இவங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், ரசூல்லாவை நம்ம கையை விட்டு போயிடுவாங்களோ, அது சாஃப்ட்னஸ் வந்துருச்சு, அந்த இது கிடையாது. எங்கள் உயிர்கள்லாம் கிள்ளுக்கீரா, இவங்க ஆளுங்களை கொன்ன உடனே மன்னிப்பு கொடுக்குறாரா, அப்படி மைண்ட் செட்டு கிடையாது. இங்கே என்ன அப்படின்னா, தப்பாக புரிஞ்சிடக்கூடாதுங்கிறத அல்லாவே இன்டர்ஃபியர் ஆகி வஹி வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சுன்னு காட்டி அல்லாஹ் வந்து அவங்கள பரிசுத்தப்படுத்தலாம். அதாவது ஒரு கமெண்ட்டுக்கு பின்னாடி சைத்தான்கள் பின்னாடி இது பண்ணிடுவாங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, ரசூலை பார்த்து இவங்க அன்சாரிகள் இப்படி பேசினாங்க அப்படின்னு வந்துடும். அதுக்காக அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய உள்ளத்துடைய தூய்மை அல்லாஹ் மறுபடியும் இவங்க அப்பலுக்கு இல்லாமல் ரசூலாவை நேசிச்சாங்கன்னு சொல்லி அவங்க காட்டுறதுக்காக அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்வு பண்ணுறான்.